ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. என்ன பார்க்குறீங்க? மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம. நிறைய பேர் கேட்டிங்க உங்கள் மார்க்கெட்டை சுற்றி காட்டுங்கன்னு சொல்லிட்டு. நான் பூனேல இருக்கேன் இல்லையா, பூனே மார்க்கெட்டை சுற்றி பார்க்க தான் வந்திருக்கோம். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். சரிங்களா, நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் எல்லாமே இங்கேயும் எல்லாமே விற்கும். கருவாடு இருக்குது, அப்புறமா ஃபுல்லாகவே காய்கறிகள் எல்லா வகையான காய்கறியும் இருக்குது. அதனால் நம்ம ஊர் மாதிரி தான் எல்லாமே இங்கே விற்கும். மார்க்கெட் வந்து இதுதான் நம்மளுடைய மார்க்கெட். சரிங்களா, நம்ம வந்து நவராத்திரி குழு வச்சுட்டு பூஜை ஆரம்பிக்க போகுது இல்லையா, அதனால் நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அது இல்லாமல் புரட்டாசி மாதம் வேறு இன்றைக்கி ஃபுல்லாகவே, அதனால் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதனால் காய்கறிலாம் போய் மார்க்கெட்டு வாங்கணும். அதனால் சரி இன்றைக்கி வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி காட்டுவோமே. இதுதான் எங்களோட மார்க்கெட்டு, மண்டே மார்க்கெட்டு. எப்படி கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து ஹோல்சேலில் வந்து பெரிய மார்க்கெட் அது மாதிரி பூனேல பெரிய மார்க்கெட்டு இன்னொரு ஏரியாவில் இருக்குது. இது எங்கள் ஏரியாவில் உள்ள ஒரு மார்க்கெட்டு. எல்லா ஊர்லேயும் பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தீங்களா. பெரிய ஹோல்சேல் பெரிய மார்க்கெட்டில் வாங்கினது ரீட்டெயிலில் விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் உள்ள நாங்கள் கடப்சார் இருக்கிற மார்க்கெட்டு, நான் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற மார்க்கெட்டு இது. சரிங்களா, அங்கே தான் வந்து நம்ம பொருள்லாம் வாங்க போயிருக்கிறோம். ஆனால் வந்து நவராத்திரி அப்படின்றனால எல்லாருமே இங்கே உப்பாசி இருப்பாங்க, விரதமாக இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்கல்ல. காய்கறி விலைலாம் சரியான விலை. வெங்காயம் பார்த்தீங்கன்னா 80 ரூபாயாம்மா. ஐயோ, ஒன்றுமே முடிய மாட்டேங்குது, அப்படி ஒரு காய்கறி விலை விற்கிது. இவங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சவங்க நம்மளுக்கு. எங்கே இவ்வளோ நாள் ஆளை காணும் அப்படிலாம் பேசினாங்க. இல்லைக்கா கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம், ஊருக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே எல்லாத்தையும் வாங்கணும். சரிங்களா, கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இன்னும் வேறு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க, கம்மி பண்ணி கொடுப்பேன்ல நான், இப்போ விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிப்போம், நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா, அதனால் பெரிய மார்க்கெட் இதுவும், ஃபுல்லாகவே பெரிய மார்க்கெட் இது. ஃபுல்லாக காய்கறிக்கு ஃபுல்லாக காய்கறி. இந்த பக்கம் 6-8 லைன் இருக்கும். அந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா மீன் எல்லாமே இருக்கும். மீன் அந்த மாதிரி விற்கிறதுலாம் கறிலாம் இருக்கும். அந்த சைடு நாங்கள் போகலனால புரட்டாசி மாதம் அந்த பக்கம் வேலை கிடையாதுனால அது காட்டல. நான் இன்னொரு தடவை போகும்போது அதையும் உங்களுக்கு நான் வீடியோ போட்டு காட்டுறேன். சரிங்களா, வீடியோ பண்ணி. கொத்தமல்லி கூட எவ்வளோ விற்கிது, 25 ரூபா ஒரு கட்டாமா. அந்த மாதிரி ஆகிடுச்சு. என்னடாப்பா அப்படின்ட்டு. புரட்டாசி வேறு, நவராத்திரி வேறு. இங்கே புரட்டாசிலாம் கிடையாது மகாராஷ்டிராலாம். நம்ம மட்டும் தான் புரட்டாசி இருப்போம். இங்கே வந்து நவராத்திரின்றதுனால ஃபுல்லாக எல்லோரும் விரதமாக இருப்பாங்க. அவங்க எல்லாம் வாங்கினோம். பூண்டு போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ சொல்கிறாங்க தெரியுமா? 1/4 கிலோ பூண்டு வந்து 90 ரூபாயா. அந்த மாதிரி ஆயிடுச்சு விலை ஜாஸ்தி. அப்புறம் இஞ்சி கூட கொஞ்சம் கம்மி எடுத்துகிட்டு போங்கன்னு கூட சொன்னாங்க, கொஞ்சம் கொடுத்தாங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க. அது மாதிரி மசாலா பொடி எல்லாமே கிடைக்கும் இங்கே. ரீட்டெயிலாக வாங்குறது நம்ம ஊரில் அரைச்சி வச்சுக்கோம், இங்கே வந்து எல்லாமே கிடைக்கும். பார்த்தீங்களா, மசாலா பொடி எல்லாமே இருக்குது, சாம்பார் பொடி அது மாதிரி எல்லாமே கிடைக்கும். அப்புறம் இந்த பக்கம் வந்தால் தக்காளி, வெங்காயம் எல்லாமே. தக்காளிக்குன்னு ஒரு ஏரியா ஃபுல்லாகவே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் தக்காளியே தான் இருக்கும் ஃபுல்லாகவே. சரிங்களா, அந்த பக்கம் எலுமிச்சை பழம் ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் தக்காளி பார்த்திங்களா, தக்காளி வந்து விலை கம்மியாகிடுச்சு. கிலோ 40 ரூபா நினைக்கிறேன். ஒரு பக்கம் கிலோ 2 ரகமாக வச்சுருந்தாங்க. 40 ரூபா ஒரு கிலோ வந்து 60 ரூபா. அந்த மாதிரி ரகமாக வச்சுருந்தாங்க. கொஞ்சம் பழுத்து போயிருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படி. அது மாதிரி கத்திரிக்காயெல்லாம் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, வாங்கணும். சரிங்களா, எல்லாமே மட்கின்னு சொல்லிட்டு இது பாருங்க, மலை கட்டிய பயிர் ஜாஸ்தி விற்பாங்க, எல்லோரும் சாப்பிடுவாங்க வாங்கி. அது மாதிரி பாங்க. இவர் நம்மளுக்கு எப்பயுமே ஒரு கடையில் வேலை செஞ்சுருந்தார். நான் ஆசீர்வாதம் பண்ணி இப்போ கடையே வச்சுட்டார் தனியாக. அதனால் நம்ம எப்போ போனாலும் ஃப்ரீயாக எது வேணாலும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவார். அப்புறம் பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டி வச்சு உங்களுக்கு. சரிங்களா, உங்கள் ஊர் மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரூட்ஸும் இருக்கும், ஃப்ரூட்டும் இருக்குது. ஒரு சில இடத்துல ஃப்ரூட் வச்சுருப்பாங்க, மற்றபடி காய்கறி தான் ஜாஸ்தி வச்சுருப்பாங்க, ஃப்ரூட் வச்சுருப்பாங்க. கருவாடு ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் மீன் கறி கடை சரியாக அந்த பக்கம் இருக்கும். நண்டைக்குள்ளே இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாலும் எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம். மளிகை சாமான் மட்டும் தான் வாங்க முடியாது, வெளியில் இருக்கும் மளிகை சாமான் கடை. மற்றபடி எல்லாமே வந்து வாங்கிடலாம், இங்கே வாங்கலாம். இந்த மாதிரி இது வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் இந்த பையன் எப்பயும் தருவார் நம்மளுக்கு. அவர்கிட்ட கொஞ்சம் வாங்கியாச்சு. அப்பா ரொம்ப டயர்டாகிடுச்சு மார்க்கெட்டை சுற்றுனது. ரொம்ப கூட்டமான கூட்டம். இந்த பக்கம் நெரிசல் அங்கிட்டு இங்கிட்டு போக முடிய மாட்டேங்குது. சரிங்களா, பிடிச்ச லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.